எல்லா புகழும் இறைவனுக்கே. இளைய ஞானி யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தில் அடுத்த பாடல் கேட்க போகிறோம். அநேகமாக கூடிய சீக்கிரம் ஏழு கடல் ஏழு மலையிலேருந்து கூட பாட்டு ஆகஸ்ட்டில் படமே ரிலீஸ் கொடுக்குறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் மே மாதமே ரிலீஸ்னு சுரேஷ் காமாட்சி ட்வீட் பண்ணியிருந்தார். மே மாதம் படம் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ தள்ளி தள்ளி இன்றைக்கி ஆகஸ்ட் வரைக்கும் இருந்துச்சு. ஸோ சீக்கிரமாகவே அந்த படத்தில் ஒரு அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். அடுத்த பாடல் அவங்களும் கொடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே வெளியே வந்த ஏழு ஏழு மலை பாடல் இன்னமும் காதில் ஒலிச்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அதுக்கு முன்னே வெளியே வந்த முடிவும் நீ பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சொல்லலாம். இவனுடைய அடுத்த படம்னு அப்படின்னா கோட் விஜயோட நடிப்பில் விபியோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் நம்ம இளைய தளபதி விஜய் சொல்ல வரல, நான் பிரேம் ஜெயமரன், சூப்பர் ஸ்டார் பிரேம் ஜெயமரன் நடித்து வெளியே வர இருக்கிற படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தகவல் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம், நம்ம சேனலுக்கு பாருங்கள். ஸோ அடுத்ததாக வந்துட்டு 3வது சிங்கிள் இந்த படத்துலேருந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு உண்டான அப்டேட் தரப்போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. நாளைக்கு 11 மணிக்கு பாட்டை கொடுக்க போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் பெரிய அளவில் இந்த பாட்டு எதிர்பார்க்குறேன். இவனுடைய சமீபமாக சில பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் வெளியான சில பாடல்கள், ஏன்னா கருடன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ பெரிய பாடல் கிடையாது, பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் மற்ற ஏழு ஏழு கடலாக இருக்கட்டும், ஏழு கடல் ஏழு மலையாக இருக்கட்டும், இந்த கோட்டாக இருக்கட்டும், சூப்பராக பண்ணிருந்துச்சு. சூப்பராக கிட்டத்தட்ட 12 மில்லியன் வரைக்கும் இந்த 2வது விஜய் பாடின பாட்டு, விஜய் பவதாரணியை வச்சு பண்ண பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம்க்கு மேலே போயிருக்கு. அது ரொம்ப குறைவான ஒரு எண்ணிக்கை தான் டி சீரிஸில் போய்கிட்டுருக்கு. இன்னும் பல சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல சோஷியல் மீடியாவோட வலைத்தளங்களெல்லாம் வந்து நல்லபடியாக அந்த பாட்டு போயிட்டுருக்குது. நல்ல பாடல். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெலடி காதில் ஒலிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வரிகளும் வந்துட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாரு நம்ம வைரமுத்துடைய மகன், சன் ஆஃப் வைரமுத்து. ஸோ அடுத்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஹைப் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முழு நேர அரசியல்வாதியாக மாற போகிறார் இந்த படத்துக்கு பிறகு. இல்லை 69 முடிச்சுட்டு தான் முழு நேர அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அரசியலில் என்ன பெருசாக இடம் பிடிக்க போகிறாருன்னு எனக்கு தெரிய வரல. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி விஜயகாந்தே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இங்கே திராவிடம் தாங்க ஆளும். இப்போவும் சொல்ல சீமான்லாம் என்ன அருமையான பேச்சு, அழகாக பேசுகிறாரு. சில விஷயங்கள்லாம் சூப்பராக புட்டு வைக்கிறாரு. மக்கள் ஆனால் கேட்கலையே, ஏற்றுக்கலையே. ஏற்றுக்காமலாம் மக்கள் இல்லை, அவங்களோட ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. ஜெயிக்க முடியாதுங்க இங்கே. நமக்கு ஓட்டு எலெக்ஷன் அன்னைக்கு இங்கே ஒன்று நடக்கும், அது என்னன்னு தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். அன்றைக்கி நமக்கு ஓட்டு விழாது ஆச்சுங்களா. அது இந்த பாலிடிக்ஸில் நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, திராவிடம் தான் ஆளும். ஒன்று அதிமுக இல்லை திமுக. மாட்டு கட்சிலாம் வராதுங்க இங்கே. ஒன்று அதிமுக இல்லை திமுக. அதுக்கு தான் விஜயகாந்தை சொன்னேன். விஜயகாந்தோட ஒரு நேர்மையான மனிதன் யாருங்க? யாராவது ஒருத்தராவது அந்த மனுஷனை தப்பாக பேசுகிற சொல்லுங்கள். சினிமாவிலையும் சரி, அரசியல்லையும் சரி, அந்த மனுஷனே உட்கார வைக்க முடியாமல் பண்ணிட்டாங்க. இவனுங்களாம் வந்துட்டு என்ன பண்ண போகிறானுங்க? ஓகே, நம்ம பாட்டை பற்றி பேச வந்தோம். அரசியலை பற்றி நேரம் கிடைச்சா இன்னொரு வீடியோவில் பேசலாம். நாளைக்கு பாட்டு வரட்டும், பாட்டை ரிவ்யூ பண்ணுவோம், பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்போம். இன்னொரு வீடியோவில் இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.